தொடர் மழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி பாண்டிச்சேரியில் மரப்பாலம் சந்திப்பில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜ பாண்டி, அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன, முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். நிவர் மற்றும் புரவி புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 10 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் சாலைகள் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டு தற்போது குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரி நகரம் மற்றும் புதுச்சேரி கிராம பகுதியில் இதே நிலைமைதான் நீடிக்கிறது. குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகனத்தில் செல்பவர்கள் விபத்தில் சிக்கி காயமடைந்து வருகிறார்கள். இது மட்டும் அல்லாமல் சாலையில் போடப்பட்டிருந்த ஜல்லிக்கற்கள் மேலே தற்போது நிற்கிறது. இதனால் வாகனங்கள் அதன் மேல் செல்லும் போது தூசி பரவுகிறது. ஆனால் புதுச்சேரியில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் தூசியால் சுவாச பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே குறிப்பாக புதுச்சேரி கடலூர் சாலை, புதுச்சேரி சென்னை, புதுச்சேரி விழுப்புரம் சாலைகளில் இது நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க சொல்லி முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மரப்பாலம் சந்திப்பில் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சந்திப்பு என்பது புதுச்சேரி நகர பகுதியில் முக்கியமான பகுதியாகும். இந்த பகுதியில் இருந்துதான் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கும், புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்துக்கும், புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கும் செல்லக்கூடிய பகுதியாகும். இந்த பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரியில் போக்குவரத்து ஸ்தம்பித்து ஆங்காங்கே தேங்கி நின்றது. இதனால் புதுச்சேரி முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் முதலியார்பேட்டை போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் பாஸ்கர் எம்எல்ஏவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்தால் எங்களுக்கு உறுதி அளிக்க வேண்டும், அதன் பிறகுதான் போராட்டத்தை கைவிடுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதையடுத்து இது குறித்த தகவல் பொதுப்பணித்துறை தலைமை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் தலைமை அதிகாரி மகாலிங்கம் சம்பவ இடத்துக்கு மறியலில் ஈடுபட்ட எம்எல்ஏ பாஸ்கர் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இன்னும் 3 தினங்களில் சேதமடைந்த சாலைகளை சரி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். இதன் பிறகு இந்த பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதன் காரணமாக 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சாலை மறியல் கைவிடப்பட்டதால் தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து சரி செய்யப்பட்டு வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.